இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இன்றைய செய்தியின் தலைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தேன், இப்பொழுது எப்படியோ இருக்கிறேன் என்று நம் உருவத்தை பார்த்தே நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக நம்முடைய தோற்றமும் மாறிக்கொண்டே போகிறது. அதனால்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சாலமோன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று குறிப்பிடுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று வரிசையாக 28 வகையான காலங்களை குறித்து அவர் பேசுகிறார். இப்படியாக காலங்கள் சுழன்று சுழன்று கிட்டத்தட்ட கடைசி நேரத்திற்குள் நாம் வந்து சேர்ந்து விட்டோம். கர்த்தருடைய வருகையின் காலமும் சமீபித்து விட்டது என்பதை இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. அவருடைய 2ஆம் வருகையை குறித்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்று பக்தன் பாடியது உண்மையாகி கொண்டிருக்கிறது. நாட்கள் மிக வேகமாய் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. நாட்களின் வேகத்தை குறித்து யோபு பக்தன் சொல்லும் போது, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நம் வீட்டுக்கு வருகிற தபால்காரர் தன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை தகுந்த இடத்தில் குறிப்பிட்ட வேளையில் கொடுப்பதற்காக எவ்வளவு விரைவாக செல்கிறாரோ அப்படியே நம் நாட்களும் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பலர் காலத்தின் அருமையை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. காலத்தின் அருமையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து இயேசு கிறிஸ்து பரிதபித்து இப்படி சொன்னார். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன என்று ஆண்டவரே கேட்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பல காலங்கள் நம்மை கடந்து போனாலும் கர்த்தர் நம்மை சந்திக்கிற காலம் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிற ஒரு நேரம் உண்டு. ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை உயிர்ப்பிக்கும் காலம் ஒன்று உண்டு. நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை மேன்மைப்படுத்தும் காலமும் ஒன்று உண்டு. எதையும் நாம் இழந்துவிடக் கூடாது. ஆண்டவருக்காக நாம் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் முழு பலத்தோடு செய்து முடிக்க முழு மூச்சோடு ஓட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இதய துடிப்பும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின் துடிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம் கண் முன்னாலேயே இன்று இருப்பவர்கள் அடுத்த சில மணி நேரங்களேயே இந்த உலகத்தில் விட்டு போவதை நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நேரம் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு கடல் பயணத்துக்கு ஒப்புமையானது. விசுவாசத்தோடு தான் வாழ்க்கை என்னும் கப்பலில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கரை சேரும் போது அது பரலோகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எளிதாக சொகுசாக இருப்பதில்லை. பலவிதமான பலத்த காற்றுகள் வீசி நம் மனதை சோர்ந்து போக செய்து விடுகின்றன. சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து வாழ்க்கை பயணத்தை கடினமானதாக மாற்றி விடுகின்றன. ஆனாலும் ஆண்டவரை துணைக்கு வைத்துக் கொண்டு நம்முடைய பிரயாணத்தை நாம் வெற்றிகரமாக ஓடி முடிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது சாதித்து காட்ட வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தாலும் இன்னும் உமக்காக செய்ய வேண்டிய பல காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுவது போல எங்களுடைய வாழ்க்கையில் பல காலங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இருக்கிற மனிதர்கள் நாளை இல்லை என்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலங்களை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி உமக்காக ஓட, உமக்காக உழைக்க, ஆண்டவரே உம்மை குறித்து அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு தருணங்களை நீர் கொடுக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுகிற அறிவை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஜீவனை கூட்டி கொடுக்கிறீரோ அவ்வளவு நாட்களும் உமக்காக ஓட, உமக்காக எதையாவது சாதிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. பரலோக ராஜ்யத்திலே வந்து உம்மை சந்திக்கும் போது ஆண்டவரே முழு தகுதியோடு கூட உம்மை சந்திப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.